டியர் டீம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்மன் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா நம்ம எம்பிஹெச்சில் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது, அது கம்ப்ளீட் பண்ணணும். இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பினான்ஸில் வந்து ஓட்டிங் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி எதுக்காகனா பினான்ஸ் லிஸ்டிங் ஆகிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம யார் யாரெல்லாம் ஓட்டிங் பண்ணியிருக்கோமோ அவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம $100 வந்து ஓட்டிங்காக அங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அந்த டாலரை வித்ட்ரா பண்ணி இப்போ நம்ம ஆர்மனுக்கு அந்த டாலரை நம்ம வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அது ப்ராசஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ஓப்பன் பண்ண உடனே உங்களோட ஐடி கீழே இந்த எம்பிஎஸ் டேஷ்போர்டுக்குள்ளே போயிருங்க. நீங்கள் போன உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து இங்கே செலக்ட் பினான்ஸ் யூஐடின்னு காட்டும். போய்ட்டு உங்களோட பினான்ஸோட ஐடியை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டாலர் சென்ட் பண்ணுறதுக்கான வேலட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஸோ இது காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பினான்ஸுக்குள்ளார இப்போ போயிடணும். ஸோ பினான்ஸில் உள்ளே போன உடனே நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அசட்டுக்குள்ளார போய் செக் பண்ணணும். அசட்டுக்குள்ளார போயிட்டு நம்ம ஃப்யூச்சர் வேலெட்டுக்குள்ளார போய் செக் பண்ணணும். இப்போ $100 நமக்கு ஆல்ரெடி இங்கே வந்திருக்கு. சப்போஸ் வராதவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்ஸ் இங்கே கீழே ஃப்யூச்சர்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளார போயிட்டு இங்கே 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஃப்யூச்சர் நெக்ஸ்ட்டுக்குள்ளார போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸோட ஓட்டிங் பண்ணுற இடம் இருக்கும். இங்கே இப்போ வந்து பிக்குன்னு காட்டும். சப்போஸ் ஆல்ரெடி இந்த ஓட்டிங்கில் உங்களோட காயின் இருந்ததுன்னா கீழே வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அங்கே போய் நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களோட காயின் வந்து மை டேஷ்போர்டில் வந்துடும். இந்த இடத்துல ரிமைனிங் பிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $100 காட்டும். ஸோ $100 காட்டிச்சுன்னா நீங்கள் இங்கே பக்கத்தில் வித்ட்ரான்னு இருக்கும். வித்ட்ரா டு USDன்னு இருந்தால் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களோட காயின் வந்து வித்ட்ரா ஆகிரும். வித்ட்ரா ஆகி இந்த காயின் தான் இந்த இடத்துல நமக்கு ஃப்யூச்சர் வேலெட், இந்த ஃப்யூச்சர் வேலெட்டில் வந்துடும். அசட்டில் ஃப்யூச்சர் வேலெட்டில் வந்துடும். ஸோ இந்த ஃப்யூச்சர் வேலெட்டில் இருக்கிறது நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்டிங் வேலெட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்கே கீழே போயிட்டு ஃபண்டிங் வேலெட் போயிட்டு நம்மகிட்ட இருக்க டாலர் எல்லாத்தையுமே மேக்ஸ் டாலர் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இது கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபண்டிங் வேலெட்டில் இந்த டாலர் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சென்டுன்னு இருக்கும், ஒரு சிலருக்கு வித்ட்ரான்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல சென்டுன்னு கொடுத்தோம்னா ஆன்செயின் வித்ட்ரா. சப்போஸ் இது இல்லாதவங்களுக்கு சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க்குன்னு வரும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஆன்செயின் வித்ட்ரால் கொடுத்துட்டோம்னா இங்கே USDTயை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே ஆர்மனில் காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட வேலெட் அட்ரஸ் இங்கே பேஸ்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த நெட்வொர்க் டைப் பார்த்தீங்கன்னா BNB ஸ்மார்ட் செயின் BEP20 இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பண்ண உடனே உங்கள்கிட்ட இருக்க $100 வந்து இதோட வேலெட் அட்ரஸ்க்கு வித்ட்ரா பண்ணணும். பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களோட இது வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இங்கே வியூ ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா இந்த USDT சென்ட் ஆனதுக்கான கீழே இருக்கும் -100ன்னு இருக்கும். இது செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே ஒரு TX ஐடின்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸு காப்பி பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களோட ஆர்மன் ஐடிக்குள்ளே போயிட்டு இங்கே என்டர் டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். ஒன்ஸ் சப்மிட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா USD ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் இருக்கும். இது செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்டேட்டஸ் நாட் கன்ஃபர்ம்டுன்னு வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ தேங்க்யூ டீம்.